பண்டைய ஒரு சிறிய ராஜ்யம். அங்கு நிலா என்ற ஒரு மென்மையான மனம் கொண்ட பெண் இருந்தாள். அவள் பிறந்த நாளிலேயே தாய் இறந்து விட்டாள். அப்பா மட்டுமே அவளுக்கு எல்லாம். ஆனால் ஒரு நாள் நிலா இன்னும் குழந்தையாக இருந்தபோது அப்பாவும் நோயால் இறந்து விட்டார். அதற்கு பிறகு நிலாவை வளர்த்தது அவளுடைய கொடூரமான மாமி மற்றும் மாமியின் 2 அகம்பாவி மகள்கள், மாயா மற்றும் தியா. நிலா வேலைக்காரியாக மாறினாள். அவர்கள் மூவரும் சாப்பாடும் அழகும் ஆடைகளும் எல்லாம் அனுபவிப்பார்கள். ஆனால் நிலாவுக்கு பானையை தேய்க்கவும், வீட்டை தூக்கவும், காலையில் தண்ணீர் எடுக்கவும், சாம்பல் சுத்தம் செய்யவும். அவள் சிரிப்பான சிறுமி மெதுவாகவே சாம்பல் நிறத்திலான உடம்பானாள். அதனாலேயே எல்லோரும் அவளை சாம்பல் நிலா என்று அழைத்தார்கள். ஒரு நாள் ராஜ்யத்தின் மையத்தில் பெரிய அறிவிப்பு. ராஜகுமாரனின் பிறந்த நாளுக்கு நடக்கும் விழாவில் அனைத்து பெண்களும் வரலாம். ராஜகுமாரன் தனது வாழ்க்கையில் துணையை தேர்ந்தெடுக்கிறார். மாமியும் அவளது 2 மகள்களும் குஷியில் துள்ளி பறந்தார்கள். அவர்கள் அதற்காக அழகு பார்க்க முழு நாளும் தயாரானார்கள். நிலா மட்டும் அமைதியாக. All she wanted was to see the palace once in her life. ஆனால் மாமி அவளது ஆசையையே நொறுக்கினாள். நிலா உடைந்து போனாள். அவள் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் போது திரும்பி பார் என்று ஒரு மென்மையான குரல். அது ஒரு வயதான மாய தேவதை. அவள் சிரித்தாள். அவள் நிதானமாக சிரித்தாள். நல்ல மனசு கொண்டவர்களுக்கு எப்போதும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மாயக்குச்சி உயர்த்தப்பட்டதும் நிலாவின் பழைய துணி, மின்னும் வெண்மையான உடை, அவளது கால்கள், பளபளக்கும் கண்ணாடி செருப்பு, வீட்டின் ஒட்டகம், தங்க அலங்காரத்துடன் மந்திர ஒட்டகம், குருவிகள், சிறிய உதவி தேவதைகள், அனைத்தும் மாறின. ஆனால் தேவதை எச்சரித்தாள். நிலா, இரவு 12 மணிக்கு இந்த மந்திரம் உடைந்துவிடும். நிலா அமைதியாக தலையசைத்தாள். நிலா விழாவிற்குள் நுழைந்த நொடியில் அனைவரும் அவளை கண்டு பிரமித்தார்கள். எவர் அவள்? எந்த நாட்டின் இளவரசி? ராஜகுமாரன் அவளை பார்த்த நொடியில் அவன் கண்கள் ஒளிர்ந்தன. அவர்கள் இருவரும் அந்த இரவு வேறெந்த உலகமும் இல்லாதபடி நடனமாடினர். அந்த சில மணி நேரத்தில் நிலா தனது கனவு வாழ்க்கையை உணர்ந்தாள். மணி அடிக்கும் சத்தம் கேட்டதும் நிலா பதற்றத்துடன் ஓடினாள். அவள் ஓடும்போது ஒரு கண்ணாடி செருப்பு படியில் விழுந்தது. அதை கையில் எடுத்து ராஜகுமாரன் அறிவித்தார். இந்த செருப்பு யாருக்கு பொருந்துமோ அவளே எனது ராணி. ஒவ்வொரு வீட்டிலும் சென்று பெண்களின் காலில் செருப்பை அணிய வைத்து பார்த்தனர். மாயாவும் தியாவும் அதை திணித்துக் கொண்டனர். ஆனால் பயனில்லை. அப்படி இருக்கும்போது ஒருவர் சொன்னார், ஏய், இந்த வீட்டில் இன்னொரு பெண் இருக்கிறாள். நிலாவை வெளியே அழைத்தார்கள். சாம்பலில் மங்கிய முகம், ஆனால் மென்மையான கண்கள். நிலா செருப்பை அணிந்தாள். அது பெர்ஃபெக்ட். ராஜகுமாரன் அவளை கண்டு அதே தருணத்தில் உணர்ந்தார். அவள்தான் அந்த மந்திர இரவில் சந்தித்த தங்க இதயம் கொண்ட பெண். நிலா ராணியாக உயர்ந்தாள். மாமியும் அவளது மகள்களும் தங்களது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். நிலா, அவள் பெரிய மனசு. அவள் அவர்களை மன்னித்தாள். இது சாம்பலில் மறைந்த ஒரு இதயம்.